இப்படி கொடூரமா மாத்தி வச்சிருக்கா. என்னம்மா ஆச்சு? ஏன் அழுவுறேன்னு சொல்லு. பசிக்குது, பால் வேணும். அத்தை, என்னம்மா? குழந்தைக்கு என்ன வேணும்னு சொல்லவே தெரியாதுன்னு அம்மா நான் தான் கண்டுபிடிக்கணும் நீங்க தானே அத்தை சொன்னீங்க. ஆமா இல்ல, அத்தை மறந்துட்டம்மா. நீங்க அத்தைன்றது மறந்து ஒரு குழந்தையா மாறுங்க. சரிம்மா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே. ஓகே, ஸ்டார்ட். என்ன வேணும் பாப்பாக்கு? என்னம்மா வேணும்? பால் வேணுமா? இரு, அம்மா போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, இவ அம்மா ட்ரைனிங் எடுக்கிறதுக்குள்ள என் உயிரை வாங்கிருவா போல இருக்கு. குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி தூங்கிருவோம். என்னம்மா மகனே, அம்மா நிலைமைய பாத்தியாடா? பால் ரெடி. ஏய், எங்க அம்மா வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்கா? நல்லா கேளுடா. உங்க அம்மா இல்ல, என் குழந்தை. குழந்தையா? என்னடி குழப்பற? டாரன், நான் அம்மா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்டா. அதுக்கு எதுக்குடி எங்க அம்மா வச்சு ட்ரைனிங் எடுக்கிறா? நம்ம குழந்தை பிறந்து வர இன்னும் 5 மாசம் ஆகும்ல. அதுக்குள்ள உங்க அம்மாவை குழந்தையா மாத்தி இப்பவே ட்ரைனிங் எடுத்தா ஈஸியா இருக்கும்ல. இந்தா குடி. ஏன் குழந்தை அழுவுது? பொம்மை விளையாட கொடுமா. கரெக்ட், எடுத்துட்டு வரேன். டே மகனே, எதுக்கு அவளுக்கு ஐடியா கொடுத்த? நீயும் அப்பா ட்ரைனிங் எடுக்க போறியா? கொஞ்ச நேரம் குழந்தையா கோஆபரேட் பண்ணுமா, இல்லனா என் பொண்டாட்டி கோச்சுப்பா. இந்தா பொம்மை. இப்ப எதுக்கு குழந்தை அலறது? தெரியலையே. எனக்கு விளையாட தம்பி பாப்பா வேணும். தம்பி பாப்பாக்கு இப்ப எங்க போறது? இப்ப எப்படிமா பாசிபிளா? என்ன மாட்டி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சியா? ஏய் அம்மா, அக்கா அடிக்கறாமா. அடிச்சுக்காம விளையாடுங்க, அம்மா சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. டேய், சமைச்சு எடுத்துட்டு வரலாம்டா. மா, நம்ம தான் குழந்தைங்கள சாப்பாடு வேணாம்னு சொல்லுவோம். அம்மா சமைச்சு உங்களுக்கு ஊட்டி விடுறேனே. எது ஊட்டி விடுறாளாடா? வா ஓடிடலாம். ஏன் தூங்குறீங்க? அபி, மணி 3 ஆகுது. இந்த நேரத்துல ஏன் தூங்குறீங்கன்னு கேட்க கூடாது. ஏன் இன்னும் தூங்கலையான்னு கேட்கணும். ஏன் இன்னும் நீங்க தூங்கல? அடியே, தூங்குனவங்கள எழுப்புனதே நீதானடி. நானே தூங்கல, நீங்க மட்டும் ஜாலியா தூங்குறீங்களா? தூங்குமா, உன்னை யாரு தூங்க வேண்டாம்னா? தூக்கம் வந்தா தானே அத்தை தூங்க முடியும். பாயிண்ட். நீங்க 2 பேரும் என்ன தூங்க வச்சுட்டு நீங்க தூங்குங்க. அம்மா, அவளை எப்படியாச்சும் தூங்க வச்சிருமா, அப்பதான் நம்ம தூங்க முடியும். உங்க அப்பா நான் பாடினா தூங்கிடுவாருடா. அப்ப பாடுமா. அபி, அம்மா பாட்டு பாடுவாங்க, அதை கேட்டுட்டே தூங்குற. ஓகே, பாடுங்க. இப்ப பாரு. தூங்கு, இஷ்டத்துக்கு தூங்கு, உன் இஷ்டத்துக்கு தூங்கு, கவலை இல்லாம தூங்கு, நீ தூங்கு, கண்ணை மூடி தூங்கு, நீ தூங்கு. அத்தை, நீங்க பாடுறத கேட்டா தூங்கிட்டு இருக்கவங்க கூட எழுந்து ஓடிடுவான். ஆனா உங்க அப்பா ஓடலடா. நீ ஓட விடல. என்ன தூங்க வைங்க. நான் கதை சொல்றேன், அதை கேட்டுட்டே தூங்குறியா? ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சா. செருப்பு. காக்கா கதை வேணாமா? ஒரு காதல் கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்களாம். நீ ராஜா நான் ராணியா? இப்ப ரொம்ப முக்கியம், தூங்கு. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ஒரு ராணியும் இருந்தாங்களாம். ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாம். மா, தூங்கிட்டாமா. இன்னைக்கு சிவராத்திரி தான். ஸ்டோரி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஏய், நீ தூங்கலையா? ஸ்டோரி ஆர்வமா இருந்துச்சு, அதான் தூக்கம் வந்தாலும் தூங்காம கேட்டேன். நீ அடுத்த கதை சொல்லு, நான் தூங்கிடுறேன். ராத்திரில ஏன்டா ஆர்வமா கதை சொல்ற? குப்பை தொட்டில போடுமா. நீங்க எங்க குப்பையை போடுவீங்க? குப்பை தொட்டில. அப்ப போட்டுருங்க. மா, அப்பப்ப குனிஞ்சு நிமிந்து வேலை பாருமா.
நான் வேலை தான் அத்தை பாக்குறேன். நீ எப்ப வேலை பார்த்த? தோ நீங்க செய்யற வேலைய பாக்குறேன்ல, அந்த வேலையை தான் அத்தை பாக்குறேன். ஐயோ இவ சங்கீதாவை சூடாக்குறாளே. வேலை செய்யுங்க அத்தை, வேலை பார்க்கணும்ல. மா அப்பப்ப நீயும் குனிஞ்சு நிமிந்து வேலை பாருமா, அப்பதான் நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகும். சுகப்பிரசவமா? டாரன், சுகப்பிரசவம்னா என்ன? சுகப்பிரசவம் என்பது சுகமான பிரசவம் என்று அர்த்தம். ஓ, அப்ப எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா இருந்தா சுகப்பிரசவம் நடக்காதுன்னு அத்தை சொன்னாங்கடா. அப்படியா? அப்ப நீ சோம்பேறியா இருக்காது அபி, ஆக்டிவா இரு. ஆக்டிவா இல்லனா டியோவா இரு. டேய், அவ்வளவுதான். குழந்தை பிறக்கும் போது செம்மையா வலிக்கும். என்னடா இப்படி பயமுத்துற? பயமுறுத்தல, ரியாலிட்டி தான் சொன்னேன். சரி, நான் வேலை செய்யறேன். குட். இப்படிதான் சின்ன சின்ன வேலையா செஞ்சு உன்னையே நீ ஆக்டிவா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம குழந்தையும் ஆக்டிவா இருக்கும். புரியுதா? புரியுது. என்னம்மா, என் முன்னாடி நல்லா வேலை பாக்குறாளா? டாரன், இந்த தொடப்ப மட்டும் கொஞ்சம் எடுத்துக்குறா. இதோ வரமா. தேங்க்ஸ். வயிற்றுல குழந்தை இருக்கலாமா, அதான். அவ வேலை பார்க்கல, வேலை வாங்கி வேலை பாக்குறா. புரியல. டாரன், இந்த முறத்தை எடுத்து இந்த குப்பையை மட்டும் கொஞ்சம் வாரிடுறா. இப்ப புரியுதா? புரியுது. என் குழந்தை வெளில வரட்டும், அப்ப பாத்துக்கிறேன். இந்தா. வேலை பாக்குறாளாம், வேலை. டாக்டர், அம்மாக்கு இப்போ நல்லா இருக்காங்க சார். அவங்கள டைம் கூப்பிட்டு வந்தனால ஸ்ட்ரோக்கை ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. பயப்படாதீங்க. தேங்க்யூ டாக்டர். டாரன், கேவி, நீ இங்க என்னடா பண்ற? அம்மாக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, பட் இப்போ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அம்மாவை டைமுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால ஸ்ட்ரோக் ஆல்மோஸ்ட் ரிவர்ஸ் பண்ணியாச்சுன்னு டாக்டர் சொன்னார்ரா. சரி, அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்கடா. ஹாஸ்பிட்டல்லையும் அம்மாவை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோடனே இமிடியேட் சொல்யூஷன் கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்குமே இங்கே தானே ஹார்ட் சர்ஜரி பண்ணோம். நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு தான் மெடிசன்ஸ் வாங்க வந்தேன். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்டா. ஏன்னா இங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால தான் யோசிக்காமல் அம்மாவை காவேரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். சரிடா, நீ அம்மா பார்த்துக்கோண்ணே. சரிடா, நீயும் அப்பாவை பார்த்துக்கோ. என்னத்த? இப்படி நீ போன் பார்த்தா நாளைக்கு என்ற வாரிசு வெளில வந்து போன் தான் பாக்கும். அதுக்கு இந்த புடி நல்லா படி, அப்பதான் என் வாரிசும் வெளில வந்து நல்லா படிக்கும். மதியம் தான்ப்பா நல்லா தூக்கம் வருது. இப்படி கண்ட நேரத்துல தூங்கினா நாளைக்கு என்ற வாரிசு வெளியில வந்து அது கண்ட நேரத்துல தூங்கும். நான் தூங்கல அத்தை. மர்மானே, நல்லா இருக்கு. இப்பவே இதெல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு புள்ள வெளியில வந்து நாம வெளியில போகும்போது ஆத்தா இதை வாங்கி தரியா, ஆத்தா இதை வாங்கி தரியான்னு என்கிட்ட கேட்பான். கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா? நான் போய் பழம் எடுத்துட்டு வரேன், அதை சாப்பிடு, கேட்டா வாங்கி தரேன். டாரன், உங்க அம்மாட்ட சொல்லி வை. நான் எது பண்ணாலும் என் வயித்துல இருக்க நம்ம குழந்தையே பண்ணுமா? பண்ணுமா? இதை நான் அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே, திருப்பி எதுக்கு சொல்ற? என்ன சொல்ற? இப்போ நீ போன் பார்த்தன்னு வை, நம்ம குழந்தையும் போன் பார்க்கும். நீ சோம்பேறித்தனமா இருந்தன வை, நம்ம குழந்தையும் சோம்பேறித்தனமா இருக்கும். இப்ப நீ சாப்பிடுறது எதுவுமே உனக்கு இல்ல, நம்ம குழந்தைக்கு. அப்ப நான் எது பண்ணாலும் நம்ம குழந்தையும் பண்ணும். ஆமா, டெஃபினெட்லி. அப்ப நான் என் புருஷன் அடிச்சா என் குழந்தையும் அடிக்கும். அதெல்லாம் அடிக்காதுமா. அடிக்கும். அடிக்காது. அரை மணி அடிக்காது, அடிக்காதடி. எதுக்குடா என்ன தனியாவே விட மாட்ற? உங்க ஒய்ஃபுக்கு ஆபத்து இருக்குண்ணே, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. டேய் டாரன், எனக்கும் உன் கூட வாக்கிங் போன போல இருக்கு. அதான் அதுக்குன்னு பிரேக் டைம்ல வாக்கிங் போலாம். பிரேக் போட்டுட்டு வாக்கிங் போலாமா? சரி, அப்ப நான் போறேன். போ. ஏய், போவாதே, என் கூட இருங்கன்னு சொல்லணும்டி. அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, அப்பதான் சொல்லுவேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரலனா என் கூட இருக்க மாட்டியா நீ? இருக்க மாட்டேன்டா. ஏய், சும்மா சொன்னடி. கோன் ஐஸ், குல்ஃபி ஐஸ், இந்தாடி வரது. அபி, மாசமா இருக்கும்போது மாங்கு மாங்குன்னு வேலை பாக்குறா. உனக்கு சிறந்த மருமகள் அவார்டே கொடுத்துடலாம். பசிக்குது. எனக்கு பசிக்குதா இல்ல உள்ள இருக்கனுக்கு பசிக்குதா? பசிச்சுட்டே இருக்கே. சரி, சாப்பிட்டு வருவோம்.
அத்தை மருமகளே அழுவாத அபி. என்னாச்சு மருமகளே? ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதுக்குடா அழுகுறா? அது ஐயோ, இப்படி குழந்தைத்தனமா இருந்துட்டு எப்படி நீ குழந்தைய வளர்ப்ப? அதான் உங்க அம்மா வச்சு அம்மா ட்ரைனிங் எடுத்தல. ஏய், உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. நான் இல்ல, நானும் ஆண்டி மாதிரியா இருக்கேன், குழந்தை மாதிரி இருக்கேன், நீ தானே சொன்ன. ஆமா ஆமா. ஏய், உன்னை தாண்டி கூப்பிடுறான். என்னடா தெரியல, போங்கடா. அந்த பையன் ஆன்ட்டின்னு சொன்னதுக்கு அழுகுற? நான் ஆண்டி மாதிரியா இருக்கேன். அபி, குழந்தை வயித்துல இருக்கும்போது வெயிட் போடும், அதான் அவன் ஆன்ட்டின்னு சொல்லியிருப்பான். அப்ப குழந்தை பிறந்ததும் எல்லாருமே ஆண்டின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னும் அதிகமா வெயிட் போடும், நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கணும். நான் குறைச்சிருவேன். நானும் அப்படிதான் சொன்னேன், ஆனா முடியல. என்னால முடியும். சரி சரி, டென்ஷன் ஆகாத. மா, நீ எதுக்கு மாடியில இருந்து பதட்டமா ஓடியாந்த? அது அது ஒண்ணும் இல்ல, இவ அழுததை பார்த்து ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சுடா, அதான். சரி சரி தள்ளுங்க, நான் வேலை பார்க்கணும். மருமகளே, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, எனக்கு சோப்ரசம் ஆகணும். நான் எல்லா வேலையும் செய்வேன், அப்பதான் குழந்தை வலிக்காம பிறக்கும். ஆ? சுகப்பிரசவம் வலிக்காதுன்னு யார் சொன்னா? அதான் செம்மையா வலிக்கும், நம்ம தான் பொறுத்துக்கணும். சொன்னு சொல்லிட்டாலும் அவ்வளவுதான். அப்ப சுகப்பிரசவம்னா சுகமான பிரசவம் இல்லையா? இல்ல, எந்த முட்டா பையன் அவன் உங்ககிட்ட அப்படி சொன்னான்? ஊமாவன் தாம்மா சொன்னேன். நீதான் அந்த முட்டா பையன். டேய்